ஓகே. வணக்கம் கல்யாணி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பேன். வெண்டைக்காவ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு டிப்ஸ் சொன்னீங்க. இப்போ அடுத்ததா நம்ம வெண்டைக்காவ கூட்டு வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஆ அது அப்பவே சொன்னது வெண்டைக்காயில இருக்க பிசுபிசுப்பு தன்மை போறதுக்கு தான். அது முடிச்ச பிறகு அத ஒரு பிளேட்ல தட்டி எடுத்து வச்சுட்டு, ஆஸ் யூசுவல் இப்ப பொரிக்கிறதுக்குனாலோ, அல்லது குழம்பு வைக்கிறதுக்குனாலோ, எப்படி யாரும் இப்போ ஒரு லோ ஃப்ளேம்ல அடுப்ப வச்சுட்டு, அதுல அடுப்புல பேன வச்சு, தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு, வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போறோம்னா, கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு, கருவேப்பிலை போட்டு, ஆம், கடுகு எல்லாம் வெடிச்ச பிறகு அந்த குத்துப்பருப்பு லைட் ப்ரௌன் ஆன பிறகு வத்தல் ஒரு வத்தலோ 2 வத்தலோ கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு லைட் ப்ரௌன் ஆன உடனே வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆன பிறகு இந்த வெட்டி வச்சிருக்க வெண்டைக்காய் உள்ள வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் உள்ள போட்டு அதை நல்லா ஸ்டேர் பண்ணணும். கொஞ்சமா ஒரு கையில கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிக்கிற அவ்வளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடணும். உப்பு போட்டுறணும் அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்து திரும்ப ஸ்டேர் பண்ணி விடணும். அகைன் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு திரும்ப மூடி வச்சுட்டு திரும்ப 2 மினிட்ஸ் கழிச்சு 3 மினிட்ஸ் கழிச்சு லோ ஃப்ளேம்ல தான் அடுப்பு இருக்கணும். திறந்து பார்த்தாச்சுன்னா ரெடி ஆயிரும். அந்த சூட்லயே மூடி போட்டு வச்சிடணும் சட்டிய வெண்டைக்காவை. அதுல கொஞ்சம் வெந்துடும். அவ்வளவுதான், ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர். இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்கிறேன். நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ கல்யாணி. பாய்.